என்ன வேணும் வருவாரு உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் அவரை விடுங்க நான் சொல்றேன் நான் அலோட் கிடையாது விட மாட்டேன் 3 வருஷமா இந்த கையில நடிச்சது என் வாழ்க்கைய போச்சுங்க இதுக்கு முன்னாடி சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு வெளியில வச்சு பேசுங்க அவரை வெளியில வர சொல்லுங்க அப்போ சன் டிவியோட கயல் சீரியல்ல மூர்த்தி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு வரவர் தான் ஆக்டர் ஐயப்பன். இவருடைய மனைவி பிந்தியா கயல் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் சண்டை போட்டது இப்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஐயப்பன் கடந்த 2 மாசமா ரொம்ப டார்ச்சர் பண்றதாகவும் கடந்த 20 நாளா வீட்டுக்கே வரல அப்படின்னும் என்னையும் அடிக்கிறாரு வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் போட்டு உடைக்கிறாரு அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காங்க. என் பேர் பிந்தியா. நான் ஐயப்பன் ஆக்டர் ஐயப்பனோட ஒய்ஃப். அவர் மூர்த்தியா நடிச்சிட்டு இருக்காரு கயல் சீரியல்ங்க. அவர் 3 வருஷமா கொஞ்சம் வீட்டுக்கு எதுவுமே காசு தரது இல்ல, குழந்தையும் சரியா பாத்துக்கிறது இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது இல்லைங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிருக்கேங்க. அதனால நான் கடைசியா இப்போ ஒரு 2 மாசமா ரொம்ப அக்ரெசிவா மாறிட்டாருங்க. சோ நான் அதனால வீட்டுக்கும் வர்றது இல்லைங்க 20 நாள். நான் இதனால கயல் ஷூட்டிங் செட்டுக்கு தான் வந்திருக்கேங்க. இப்ப ஒரு நியாயம் கேட்கலான்னு வந்தா என்ன உள்ளே விட மாட்டேங்கிறாரு. என் புருஷன் கிட்டையும் யாருமே பேச விட மாட்டேங்கிறாங்க. கேட் இழுத்து மூடுறாங்க. அது ஒரு நியாயமாவே இல்ல, கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன மன உளைச்சி என்னையும் பண்றாரு, என் குழந்தைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வீட்டுக்கு வந்தாருன்னா ரொம்ப குடிச்சிட்டு தான் வருவாரு, ட்ரக் அபியூஸ் பண்ணிட்டு தான் வருவாருங்க. ஆனா என்ன எதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க. என் குழந்தைக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வீட்டுல எல்லா பொருளையும் உடைக்கிறாருங்க. 3 வருஷமா இந்த கையில நடிச்சது என் வாழ்க்கைய போச்சுங்க. இதுக்கு முன்னாடி சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இங்க ட்ரக் அபியூஸ் எல்லாமே நடக்குது. வரும்போது எல்லாமே குடிச்சிட்டு வருவாரு, ஒன்னும் ட்ரக் அபியூஸா பண்ணிட்டு வராருங்க. இதை கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுறாங்க. இப்ப கூட கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன உள்ள விடாம. சோ இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நான் மீடியாவை கூப்பிட்டு வந்துட்டேங்க. எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இந்த கயல் சீரியல் எங்களுக்கு வேண்டாங்க. எனக்கு எங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா இருந்தா போதுங்க. அவரே சொல்லியிருக்காரு, குவான்டர் பக்கமா போய் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் நான் வாழ்க்கை நடத்திக்கிறேன், என் குழந்தைக்கு அப்பாவா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா இவர் வரவே மாட்டேங்கிறாரு. இது 2 மாசமா நான் கேட்டு இருக்கிறதுனால குழந்தை இங்க அட்லீஸ்ட் ஸ்கூல் சேர்த்துங்கன்னு சொன்னதுனால அவர் வீட்டுக்கே வராம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காருங்க. அப்ஸ்காண்ட் ஆயிடுறாருங்க. அவர் இங்கதான் பிடிக்க முடியும். இங்க வந்தாலுமே யாரும் கேக்குறது இல்ல. போதைக்கு ரொம்ப அடிமையாகி இப்படி ஆயிட்டாரு அப்படின்னும், ஒரு 3 வருஷமாவே இவர் இப்படிதான் இருக்காரு, வீட்டுக்கு காசே கொடுக்கறது இல்ல அப்படின்னும், கயல் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டாரு, இந்த சீரியலால என்னோட வாழ்க்கையே நாசமா போச்சு, அதுக்கு முன்னாடி கூட இவ்வளவு சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு, அப்போல்லாம் இப்படி இல்ல, இப்போதான் இப்படி ஆயிட்டாரு, என்னோட குழந்தைக்கு அப்பா வேணும், அதனாலதான் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன், நேத்து வந்தப்போ இங்க வேலை செய்யறவங்க என்ன அவரை பார்க்க விடல, உள்ளேயே அனுமதிக்கல, அதனாலதான் மீடியாவையெல்லாம் கூட்டிட்டு இங்க வந்திருக்கேன், எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்பவே மனமுடைஞ்சு பேசியிருக்காங்க. மேலும் ஐயப்பன் போதையில பொருட்களை எல்லாம் போட்டு உடைச்ச வீடியோவையும் ஆதாரமா வெளியிட்டு இருக்காங்க. இவரோட தொல்லைகள் தாங்காம 3 மாசத்துக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் மேல புகாரும் கொடுத்திருக்காங்க. இப்போ வீட்டுக்கே வராம இருந்ததுனால என்ன பண்றதுன்னே தெரியாம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் பிந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. மேலும் சீரியல் தரப்பும் இப்படியெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல சண்டை போடக்கூடாது, அவர் ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தனியா இதெல்லாம் பேசிக்கோங்கன்னு பிந்தியாவை எச்சரிச்சதாகவும் சொல்லப்படுது. கயல் சீரியலால என்னோட வாழ்க்கையை நாசமா போச்சு, கயல் சீரியல் வேணாம், என்னோட குழந்தைக்கு அப்பா வேணும் அப்படின்னு ஐயப்பனோட மனைவி பிந்தியா பேசியிருக்கிறது பலரையும் இப்போ அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஐயப்பன் அவருடைய மனைவி பிந்தியாவோட இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஏதாவது பதிலளிக்கிறாரா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.